ஓகே, வணக்கம் எல்லாருக்கும். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சம் பேசிக் ரிசல்ட்ஸ், அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி 2-3 ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். சரியா? ஓகே. ஸோ ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, the direction ratios of the line joining P of x1, y1, z1 and Q of x2, y2, z2 are x2 minus x1, y2 minus y1, z2 minus z1. சரியா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இந்த 2 பாயிண்ட் இருக்குது, x1, y1, z1 அண்டு x2, y2, z2. ஸோ இந்த 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுற அந்த லைனோட டைரக்ஷன் ரேஷியோஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இதுதான் ஃபார்முலா. x2 minus x1, y2 minus y1, z2 minus z1. சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ரெண்டாவது ரிசல்ட் பாருங்கள். The direction cosines of the line joining P of x1, y1, z1 and Q of x2, y2, z2. ஸோ இந்த இடத்துல z2 வரும். ஸோ இந்த இடத்துல z2 r plus or minus x2 minus x1 divided by square root of summation x2 minus x1 the whole square, plus or minus y2 minus y1 whole divided by square root of summation x2 minus x1 the whole square, plus or minus z2 minus z1 divided by square root of summation x2 minus x1 the whole square. ஸோ இதில் இந்த 3 டினாமினேட்டர்லையுமே நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னு பாருங்கள், summation x2 minus x1 the whole square. ஸோ அதுக்கு மீனிங் இங்கே இருக்குது, summation x2 minus x1 the whole square அப்படின்னு இதுதான். x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square plus z2 minus z1 the whole square. சரியா? ஓகே. ஸோ இந்த செகண்ட் ரிசல்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 பாயிண்ட்ஸ் இருக்குது, P அண்டு Q. ஸோ இந்த 2 பாயிண்ட்டையும் சப்போஸ் வந்து P இந்த எடுத்துக்குவோம், இந்த பாயிண்ட் வந்து P அண்டு இந்த பாயிண்ட் வந்து Q. ஸோ இந்த 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு லைன் செக்மெண்ட் வரைஞ்சோம்னா இந்த லைன் செக்மெண்ட்டோட டைரக்ஷன் கொசைன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இதுதான் ஃபார்முலா. சரியா? ஸோ இது 3 தான் வந்து என்னது, டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் த லைன் ஜாயினிங் தீஸ் 2 பாயிண்ட்ஸ் P அண்டு Q. சரியா? ஓகே. ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் நம்ம மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. சரி, நெக்ஸ்ட் பாருங்கள், ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேன். ஸோ நம்ம ஜென்ரல் ஃபார்ம் ஆல்ரெடி தெரியும். இப்போ அது போக இங்கே ஒரு 2 ஃபார்ம், இன்டர்செப்ட் ஃபார்ம் அண்டு நார்மல் ஃபார்ம். ஸோ இந்த 2 ஃபார்ம்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்க்கலாம். The equation of the plane having intercepts a, b and c with the coordinate axis is x by a plus y by b plus z by c is equal to 1. ஸோ ஃபஸ்ட்டு இன்டர்செப்ட் அப்படின்றத நம்ம என்னன்னு பார்க்கலாம். இப்போ நான் 2 டைமென்ஷனில் ஒரு லைன் வச்சு நான் சொல்கிறேன். ஸோ இது ரெண்டும் என்னது, எக்ஸ் ஆக்சிஸு அண்டு ஒய் ஆக்சிஸ். சரியா? இப்போ ஒரு லைன், இந்த லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸையும் இன்டர்செக்ஷன் பண்ணியிருக்கோம், அதே போல் ஒய் ஆக்சிஸையும் இன்டர்செக்ட் பண்ணியிருக்கோம். சரியா? இப்போ இந்த எக்ஸ் ஆக்சிஸை கட் பண்ணுற இந்த பாயிண்ட் வந்து, இன்டர்செக்ட் பண்ணுற இந்த பாயிண்ட் வந்து ஏ. அடுத்து இந்த ஒய் ஆக்சிஸை இன்டர்செக்ட் பண்ணுற இந்த பாயிண்ட் வந்து என்னது, பி. ஸோ இந்த ஏபி தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா இன்டர்செப்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். சரியா? ஓகே. இங்கே நான் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் வந்து என்னது, 2 டைமென்ஷனில் ஒரு லைனுக்கு சொல்லியிருக்கேன். இதே போல் 3 டைமென்ஷனில் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கும், ஒய் ஆக்சிஸ் இருக்கும், இசட் ஆக்சிஸ் இருக்கும். இது எக்ஸ் ஆக்சிஸு, இது ஒய் ஆக்சிஸு, அடுத்து இது இசட் ஆக்சிஸ். ஸோ இப்போ ஒரு பிளேன் இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த பிளேன் வந்து இந்த 3 ஆக்சிஸையுமே கட் பண்ணும். ஸோ அந்த 3 ஆக்சிஸையுமே இன்டர்செக்ட் பண்ணுற அந்த பாயிண்ட்ஸ் தான் வந்து என்னது, இன்டர்செப்ட்ஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே நம்ம இன்டர்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன எடுத்திருக்கோம்னா ஏ, பி அண்டு சி. அதாவது எக்ஸ் ஆக்சிஸை இன்டர்செக்ட் பண்ணுற பாயிண்ட் வந்து ஏ, ஒய் ஆக்சிஸை இன்டர்செக்ட் பண்ணுற பாயிண்ட்டு பி, இசட் ஆக்சிஸை இன்டர்செக்ட் பண்ணுற பாயிண்ட் வந்து என்னது, சி. இதுதான் வந்து இன்டர்செப்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்டர்செப்ட் கொடுத்துருக்கிறப்ப
ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் வந்து என்னென்னா எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ப்ளஸ் இசட் பை சி இஸ் ஈக்குவல் டு 1 சரியா ஓகே ஸோ ரொம்ப சிம்பிளான ஒன்று தான் ஏபிசி அப்படின்றது என்னது இன்டர்செப்ட் இந்த இன்டர்செப்ட் கொடுக்குறப்ப ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் கண்டுபிடிக்கிறது இதுதான் ஃபார்முலா எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ப்ளஸ் இசட் பை சி இஸ் ஈக்குவல் டு 1 ஸோ நெக்ஸ்ட்டு normal form equation of the plane in normal form the equation of the plane can be written as Lx plus My plus Nz equal to P where L, M and N are the direction cosines of the normal to the plane and P is the length of the perpendicular from the origin to the plane சரியா ஸோ அதாவது நம்மகிட்ட என்ன இருக்குது அப்படின்னா நார்மலோட டைரக்ஷன் கொசைன்ஸ் என்னென்னா எல்எம்என் சரியா நார்மலோட டைரக்ஷன் கொசைன்ஸ் கொடுத்துருக்காங்க எல்எம் அண்டு என் நெக்ஸ்ட்டு இன்னொன்று என்ன இருக்குது பி அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா லென்த் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் ஃப்ரம் தி ஆரிஜின் டு த பிளேன் பிளேனுக்கும் ஆரிஜினுக்கும் இடையில நம்ம என்ன வரைகிறோம்னா ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைகிறோம் ஸோ அந்த பெர்பெண்டிகுலர் லைனோட லென்த்து தான் வந்து என்னது பி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பிளேன் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஸோ இது வந்து பிளேன் சரியா ஸோ இதுதான் நம்மகிட்ட இருக்க பிளேன் இது சப்போஸ் இந்த இடத்துல ஆரிஜின் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆரிஜின் இருக்குது இந்த இடத்துல ஸோ இந்த ஆரிஜின்லேருந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வந்து இந்த பிளேனுக்கு வரையணும் ஸோ இந்த லைனோட அந்த பெர்பெண்டிகுலர் லைனோட லென்த்து தான் வந்து என்னன்னு பார்த்தோம்னா பி சரியா இந்த பெர்பெண்டிகுலர் லைனோட லென்த்து தான் வந்து என்னது பி சரியா ஓகே அடுத்து நம்மகிட்ட வேறு என்ன இருக்குது டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் த நார்மல் டு த பிளேன் இந்த பிளேனோட நார்மலோட டைரக்ஷன் ரேஷியோஸ் இருக்குது அதாவது அது என்னென்னா எல் எம் அண்டு என் ஓகே அப்போ நம்மகிட்ட இந்த டைரக்ஷன் ரேஷியோஸும் லென்த் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் பி இருக்குது இப்போ இது ரெண்டும் கொடுத்துருக்குறப்ப ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் என்னன்னு பார்த்தோம்னா எல்எக்ஸ் ப்ளஸ் எம்ஒய் ப்ளஸ் என்இசட் இஸ் ஈக்குவல் டு பி சரியா ஓகே அகைன் சிம்பிளான ஒரு ஃபார்முலா தான் ஓகே ஈஸி டு மெமரைஸ் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு for the plane ax plus by plus cz plus d is equal to 0 where a, b and c are the direction ratios of the normal to the plane and plus or minus a divided by square root of a square plus b square plus c square plus or minus b divided by square root of a square plus b square plus c square and plus or minus c divided by square root of a square plus b square plus c square denote the direction cosines of the normal to the plane okay so நம்மகிட்ட இந்த மாதிரி ஒரு plane இருக்குது ax plus by plus cz plus d is equal to 0 இதில் அந்த coefficients a b and c இது மூணு என்னன்னு பார்த்தோம்னா direction ratios of the normal to the plane பிளேனோட நார்மலோட டைரக்ஷன் ரேஷியோஸ் என்னென்னா a b and c சரியா அடுத்து இந்த கேஸில் இந்த நார்மலோட டைரக்ஷன் கொசைன்ஸ் இருக்கு இல்லையா அது எப்படி இருக்கும்னா இந்த ஃபார்மில் தான் இருக்கும் சரியா a டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் அதே போல் b டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் அதே போல் c டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் ஸோ இது எல்லாத்துக்குமே முன்னாடி ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கோங்க சரியா ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு ஆங்கிள் பிட்வீன் த டூ பிளேன்ஸ் angle between the two planes na and the definition என்னன்னு பார்க்கலாம் angle between two planes is defined to be the angle between the normals to them from any point அதாவது ரெண்டு பிளேனோட ஆங்கிள் நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டு பிளேனோட ஆங்கிள் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஆங்கிள் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா அந்த ரெண்டு பிளேனில் ஏதாவது ஒரு பாயிண்ட்லேருந்து என்ன செய்யணும்னா ஒவ்வொரு பிளேன்லேருந்தும் ஒரு நார்மல் நம்ம வரையணும் சரியா ஸோ அந்த நார்மல் ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும் ஸோ அந்த ஆங்கிள் தான் வந்து என்னது ஆங்கிள் பிட்வீன் த டூ பிளேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு பிளேன் இருக்குது சரியா ஸோ அதே போல் இங்கனக்குள்ள இன்னொரு பிளேன் இருக்குது ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக அந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன் சரியா ஓகே ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த ஃபஸ்ட்டு இந்த பிளேனில் இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு நார்மல் நம்ம வரைஞ்சிக்கலாம்
நார்மல்னால் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கணும். சரியா? ஓகே, நான் சும்மா இந்த இதில் இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன் ஒரு நார்மல். நெக்ஸ்ட்டு அதே போல் இந்த பிளேன் இதிலேருந்து ஏதாவது ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணி அந்த பாயிண்ட்லேருந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு நார்மல் வரையணும். ஸோ அப்போ இந்த நார்மல்னால் இந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்க லைன். ஸோ இப்போ இந்த ரெண்டு நார்மலும் இன்டர்செக்ட் ஆகிறப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகிருக்கு, ஒரு ஆங்கிள் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. சரியா? ஸோ இந்த ஆங்கிள் தான் வந்து என்னன்னு பார்த்தோம்னா ஆங்கிள் பிட்வீன் த டூ பிளேன்ஸ். சரியா? இந்த ஆங்கிள் தான் வந்து என்னது, ஆங்கிள் பிட்வீன் த டூ பிளேன்ஸ். ஓகே, சரி. ஸோ இப்போ டெஃபினிஷன் பார்த்தாச்சு. ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு தியரமாக கொடுத்துருக்காங்க. The angle theta between two planes ax plus by plus cz plus d is equal to 0 and a1x plus b1y plus c1z plus d1 is equal to 0 is given by cos theta equal to plus or minus a1 plus b1 plus c1 whole divided by square root of a square plus b square plus c square into square root of a1 square plus b1 square plus c1 square. Okay, அந்த ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா அது. சரி, ஓகே. இங்கே பாருங்கள், ரெண்டு பிளேன் இருக்குது, ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சிஇசெட் ப்ளஸ் டி ஈக்குவல் டு 0. இன்னொரு பிளேன் என்ன, a1x ப்ளஸ் b1y ப்ளஸ் c1z ப்ளஸ் d1 ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ரெண்டு பிளேனோட ஆங்கிள் வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுறோம்னா டீட்டான்னு டினோட் பண்ணுறோம். இந்த டீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இதுதான் ஃபார்முலா. காஸ் டீட்டா ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் a1 ப்ளஸ் b1 plus cc1 whole divided by square root of a square plus b square plus c square into square root of a1 square plus b1 square plus c1 square. சரியா? ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா. ஓகே, ஸோ இது ஃபுல்லாக நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய ரிசல்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ ப்ராப்ளம் நம்பர் 1 வந்து find the equation of the plane which passes through the point 3, minus 2, 4 and is perpendicular to the line joining the points 2, 3, 5 and 1, minus 2, 3. சரியா? ஓகே, ஸோ இங்கே என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். which passes through the point 3, minus 2 and 4. ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற பிளேன் வந்து இந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுது. அதாவது இந்த பாயிண்ட் வந்து எதில் இருக்குது, நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிற அந்த பிளேனில் இருக்குது. சரியா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, and is perpendicular to the line joining the points 2, 3, 5 and 1, minus 2, 3. ஸோ நாம் கண்டுபிடிக்க போகிற பிளேன் வந்து இந்த ரெண்டு பாயிண்ட்டும் ஜாயின் பண்ணுற லைனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. சரியா? ஸோ நாம் கண்டுபிடிக்க போகிற பிளேன் வந்து எப்படி இருக்குது, இந்த ரெண்டு பாயிண்ட்டும் ஜாயின் பண்ணுற அந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஓகே, ஸோ நான் டயக்ராமாக இங்கே காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த பிளேன் இதான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிற பிளேன். ஸோ இந்த பிளேனில் இந்த பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் வந்து இந்த பிளேனில் இருக்குது. 3, minus 2, 4. சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த பிளேன் வந்து எதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது, இந்த ரெண்டு பாயிண்ட்ஸும் ஜாயின் பண்ணுற அந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க.
சரியா? நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் எல்லாமே போடுறேன். அண்டு 1 -2 3. ஸோ இந்த 2 பாயிண்ட்டு நம்ம ஜாயின் பண்ணால் இந்த லைன் கிடைக்கும். ஸோ இந்த லைன் வந்து எதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும்? நம்ம கண்டுபிடிக்க போகிற இந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ இதுதான் வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், பெர்பெண்டிகுலர் லைன் அப்படின்னாலே அது வந்து என்னது? நார்மல்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சரியா? நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகே, பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்க லைனை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? நார்மல்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் இருக்குது. ஸோ அப்போ இதை நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணலாம்? நார்மல் அப்படின்ட்டு கன்சிடர் பண்ணலாம். சரியா? இப்போ இந்த நார்மலுக்கு இந்த நார்மல் வந்து எப்படி கிடைக்குது? இந்த 2 பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணால் கிடைக்குது. சரியா? ஓகே. ஸோ அப்போ இந்த 2 பாயிண்ட்ஸை வச்சுட்டு நம்ம என்ன செய்யலாம்? நம்ம இந்த நார்மலோட டைரக்ஷன் ரேஷியோஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். டைரக்ஷன் ரேஷியோஸ் ஏபிசி கிடச்சிரும். அடுத்து இந்த பாயிண்ட் பாருங்கள், இந்த பாயிண்ட் வந்து இந்த பிளேனில் இருக்குது. சரியா? இந்த பாயிண்ட் வந்து இந்த பிளேனில் இருக்குது. அப்போ ஒரு பாயிண்ட்டும் டைரக்ஷன் ரேஷியோஸும் நம்மளுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு பிளேன் ஈக்குவேஷன் இருக்குது. a × x - x1 + b × y - y1 + c × z - z1 = 0. சரி, அந்த பிளேனில் நம்ம அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு தேவையான பிளேன் கிடச்சிரும். ஓகேவா? சரி. ஸோ இப்போ சொல்யூஷன் பாருங்கள். given plane is perpendicular to the line joining the points. எந்த பாயிண்ட்ஸ் ரெண்டும்? 2 3 5 and 1 -2 3. ஓகேவா? சரி. ஸோ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட் வந்து நம்ம சம் ஏ, அடுத்து இந்த பாயிண்ட் வந்து பி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஏ அண்டு பி. ஸோ த லைன், இந்த ரெண்டு பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணுற லைன் ஏபி, இந்த ஏபி வந்து என்னவா மாறிடும்? நார்மல் டு த பிளேன். ஸோ இந்த ஏபி வந்து இந்த பிளேனுக்கு நார்மலாக மாறிடும். சரியா? ஸோ இப்போ இந்த டைரக்ஷன் கொசைன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். இந்த லைனுக்கு டைரக்ஷன் கொசைன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். டைரக்ஷன் ரேஷியோஸ் வேணும். டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் த நார்மல் ஏபி. ஸோ நம்ம ஆல்ரெடி தெரியும், நான் ஃபார்முலா கொடுத்துருக்கேன். இப்போ 2 பாயிண்ட் இருக்குது, x1 y1 z1. அடுத்து இன்னொரு பாயிண்ட் வந்து என்னது? x2 y2 z2. இந்த 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 பாயிண்ட்ஸே நம்ம ஜாயின் பண்ணால் ஒரு லைன் கிடைக்கும். ஸோ இந்த லைனோட டைரக்ஷன் ரேஷியோஸ் வந்து என்னது? x2 - x1, அப்புறம் y2 - y1, z2 - z1. இதுதான் வந்து என்னது? டைரக்ஷன் ரேஷியோஸ். இங்கே பார்த்தோம்னா ஏபின்னு 2 பாயிண்ட் இருக்குது. ஸோ இதை கனெக்ட் பண்ணி என்ன செஞ்சுருக்கோம்? ஏபி அப்படின்ற லைன் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இதுக்கு இப்போ டைரக்ஷன் ரேஷியோஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கன்வீனியன்ட்டுக்காக இந்த இது x1 y1 z1ன்னு சூஸ் பண்ணிக்குவோம். இது வந்து என்னது? x2 y2 z2ன்னு சூஸ் பண்ணிக்குவோம். இப்போ ஃபஸ்ட்டு x2 - x1ன்னு போடும்போது என்ன வரும்? x2 வந்து என்னது? 2 -x1. 2 - 1 அப்படின்னா என்ன வரும்? 1 வரும். நெக்ஸ்ட்டு y2 - y1. y2ஓட வேல்யூ 3, y1ஓட வேல்யூ என்னது? -2. அப்போ 3 -2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 5 வரும். சரியா? நெக்ஸ்ட்டு z2 - z1. z2ஓட வேல்யூ 5, z1ஓட வேல்யூ 3. இப்போ 5 - 3 அப்படின்னா 5 - 3 என்னது? 2. ஸோ அப்போ இந்த 3 தான் வந்து என்னது நம்மளுக்கு? டைரக்ஷன் ரேஷியோஸ். சரியா? ஓகே. ஸோ அது என்னன்னா
ஃபார்முலா எழுதுகிறேன். ஃபார்முலா என்னது? x2 minus x1 y2 minus y1 z2 minus z1, that is the direction ratios of the normal AB are வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1, 5 and 2 அப்படின்னு கிடச்சது. சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ பிளேன் ஃபார்முலா. The equation of the plane passing through எந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுது? இந்த 3 minus 2 and 4. சரியா? passing through 3 minus 2 4 and இந்த பிளேனுக்கு நம்மளுக்கு என்ன இருக்கு? direction ratios of the normal இருக்கு. having the direction ratios 1, 5, 2. These are the direction ratios 1, 5, 2 of the normal to the plane is given by first formula எழுதிரும். formula a into x minus x1 plus b into y minus y1 plus c into z minus z1 is equal to 0. இதில் abc என்னன்னு பார்த்தோம்னா இதுதான் abc. இது வந்து a, இது வந்து என்னது b, இது வந்து c. ஓகே, x1 y1 z1 வந்தது. இது x1 y1 z1. சரியா? ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப a வந்து 1 into x minus x1. x1 என்னது? 3. சரியா? x1 என்ன? 3 plus b என்னது? 5 into y minus y1. y1 ஓட வேல்யூ -2. சரியா? ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வந்துடும். அடுத்து ப்ளஸ் c என்னது? 2 into z minus z1 வருது. z1 ஓட வேல்யூ 4. சரியா? ஸோ அப்போ அந்த 4ஐயும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இதை இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஃபஸ்ட்டு இந்த 1 உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள், x minus 3 வரும். அடுத்து ப்ளஸ் இந்த 5 வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது 5y + 10. நெக்ஸ்ட் இந்த 2 ப்ராக்கெட்டுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது 2z minus 8 is equal to 0, which implies x, y, z ஃபுல்லாக வரிசை எழுதிக்கோங்க. x plus 5y plus 2z. அடுத்து நம்பர்ஸ் ஃபுல்லாக எழுதுங்க. நம்பர்ஸ் என்னது? 10 இருக்குது. 10 minus 8. 10 minus 8 என்ன? 2 minus 3 என்னது? -1. அவ்வளோதான். is equal to 0. சரியா? ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனை இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஓகே, இதுதான் வந்து நம்மளுக்கு தேவையான பிளேன், which is the required தேவையான பிளேன். சரியா? which is the required plane. அவ்வளோதான். சிம்பிளான ப்ராப்ளம் தான். கொடுத்துருக்க அந்த லைன் செக்மெண்ட்லேருந்து டைரக்ஷன் ரேஷியோஸ் நம்ம எடுத்துக்கிறோம். அப்புறம் கிவன் பாயிண்ட், இது ரெண்டையும் யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப பிளேன் ஈக்குவேஷன் கிடச்சிடும். சரியா? ஓகே, ஸோ இப்போ இதோட இந்த ப்ராப்ளம் முடிஞ்சது. ஸோ அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். ஃபைண்ட் த equation of the plane which passes through the point which
passes through the point. So இந்த பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுதுன்னா 1 minus 2 1 சரியா, and is perpendicular to each of the planes 3x plus y plus z minus 2 is equal to 0, and x minus 2y plus z plus 4 is equal to 0. ஸோ அவ்வளோதான் கொஸ்டின். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேனை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நம்ம கண்டுபிடிக்க போகிற பிளேன் வந்து என்ன அது இந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுது சரியா, அண்டு இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஈச் ஆஃப் தி பிளேன்ஸ். ஸோ நம்ம கண்டுபிடிக்க போகிற பிளேன் வந்து இந்த ரெண்டு பிளேனுக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்குது, இந்த பிளேனுக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்குது, இந்த பிளேனுக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்குது சரியா. ஓகே, ஸோ அப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க, பிளேன் வந்து இந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகணும், அப்புறம் இந்த ரெண்டு பிளேனுக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்கணும் சரியா. ஓகே, இந்த இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சொல்யூஷன். ஸோ இந்த கேஸில் நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, இந்த பாயிண்ட் வழியாக மட்டும்தான் பாஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க, டைரக்ஷன் ரேஷியோஸ்னால் நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, இங்கே let ax plus by plus cz plus d is equal to 0 be the equation of the required plane. ஸோ இதுதான் நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் எடுத்துக்குவோம். ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு மார்க் பண்ணிக்குவோம். ஸோ நம்மளுக்கு தேவையான இந்த பிளேன் வந்து இந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுது, கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கல்ல 1, -2, 1 சரியா. அப்போ the plane equation 1, அதாவது ஈக்குவேஷன் 1ல் கூட சொல்லியிருக்க அந்த பிளேன் வந்து passes through எந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுது, 1, -2, 1 சரியா. இப்போ இந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆச்சுன்னா இந்த பாயிண்ட் வந்து என்ன பண்ணும், இந்த ஈக்குவேஷன் 1 சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதாவது இங்கே இருக்கிற x, y, zக்கு பதிலாக இந்த வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம் சரியா. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், hence we get. ஸோ நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் என்ன இருக்குது, ax plus by plus cz plus d is equal to 0. ஸோ இதில் இருக்க இந்த x, y, zக்கு பதிலாக இந்த வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், a into x, xக்கு பதிலாக 1 போட்டோம்னா a, அடுத்து ப்ளஸ் b into y, yக்கு பதிலாக -2 போடும்போது -2 into bன்னு வந்தால் -2b, அடுத்து ப்ளஸ் c into z, z என்னது, z is equal to 1, அப்போ c into 1 வரும், c into 1 என்னது c, ப்ளஸ் d is equal to 0 சரியா. ஓகே, இப்போ ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே சரி, கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ நம்மளுக்கு தேவையான பிளேன் வந்து இந்த ஈக்குவேஷன் வழியாக இந்த பிளேன் வழியாக இந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும், அண்டு இந்த பிளேனுக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்கும்னு கொடுத்துருக்காங்க சரியா. ஃபஸ்ட்டு இந்த பிளேனை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். Since equation 1 is perpendicular to
ஃபஸ்ட்டு பிளேன் என்னது இந்த 3x plus y plus z minus 2 is equal to 0. 3x plus y plus z minus 2 is equal to 0. சரியா? ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ரெண்டு லைன் வந்து பெர்பெண்டிகுலராக இருந்துச்சு அப்படின்னா அதோட டைரக்ஷன் ரேஷியோஸ் வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். a1 ப்ளஸ் b1 ப்ளஸ் c1 ஈக்குவல் டு 0. இதே தான் ரெண்டு பிளேன் பெர்பெண்டிகுலராக இருந்தாலும் இந்த கண்டிஷன் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணும். சரியா? ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இது வந்து இந்த பிளேன் இது ஏன்னா அடுத்து இந்த பிளேன் வந்து எதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது, இதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஓகே, சாரி ஈக்குவேஷன் 1 இது வந்து ஈக்குவேஷன் 2 இல்லை, ஈக்குவேஷன் 1 இந்த இருக்குது. ஸோ இந்த பிளேனும் பெர்பெண்டிகுலர். ஸோ அப்போ இது ரெண்டும் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் இந்த ஏபிசி அப்படியே இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷனில் a1 b1 c1க்கு பதிலாக a1 வந்து என்னது 3, b1 என்னது 1, c1 என்னது அதுவும் என்னது 1. ஸோ அப்போ இந்த கண்டிஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், we get 3a plus b plus c is equal to 0. இது ஈக்குவேஷன் நம்பர் 3. சரியா? ஓகே, ஸோ இந்த இது திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். ரெண்டு பிளேன் இருக்குது. இது வந்து ஈக்குவேஷன் 1ல் இருக்குது, ax plus by plus cz plus d is equal to 0. இந்த பிளேன் வந்து எதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது, இந்த இதுக்கு 3x plus y plus z minus 2 is equal to 0. இது ரெண்டும் பெர்பெண்டிகுலர். ஸோ இப்போ ரெண்டு பிளேன் பெர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணோம்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? இப்போ இங்கே ஏபிசி அப்படின்றது இங்கே டேரெக்டாக இருக்குது. இந்த a1 b1 c1 அப்படின்றது இதுதான். இது வந்து a1, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் வந்து b1, இசட்டோட கோஎஃபிஷியன்ட் வந்து என்னது c1. அதாவது a1 வந்து என்னது 3, b1 என்னது 1, c1 என்னது c1 வந்து அதுவும் c1ம் 1. ஸோ இந்த ஏபிசி அண்ட் a1 b1 c1 இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த ஈக்குவேஷன் நம்பர் 3 கிடைக்கும். ஓகே, சரி. இதே போல் அகைன் since equation 1 is perpendicular to இன்னொரு பிளேனுக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்குது. எந்தது பேக் x minus 2y plus z plus 4 is equal to 0. சரியா? பெர்பெண்டிகுலர் to என்ன பிளேனு, x minus 2y plus z plus 4 is equal to 0. இப்போ இங்கேயும் ரெண்டு பிளேன் பெர்பெண்டிகுலராக இருக்குன்றப்ப அகைன் இந்த கண்டிஷனை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ என்னென்ன பிளேன் பெர்பெண்டிகுலராக இருக்குது, ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய இந்த ax plus by plus cz plus d is equal to 0. ஸோ இது இந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது, இந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. x minus 2y plus z plus 4 equal to 0. இப்போ இது ரெண்டும் பெர்பெண்டிகுலர் அப்படின்னா ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ இங்கே டேரெக்டாக ஏபிசி அப்படின்னு இருக்குது. இங்கே a1 b1 c1, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1, இந்த 1 தான் வந்து என்னது a1. ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் என்ன -2 தான் வந்து என்னது b1. அடுத்து இசட்டோட கோஎஃபிஷியன்ட் 1, இதுதான் வந்து என்னது c1. அப்போ a1 is equal to 1, b1 is equal to -2, c1 is equal to 1. அடுத்து ஏபிசி a1 b1 c1 இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், we get a minus 2b plus c is equal to 0. இது ஈக்குவேஷன் நம்பர் 4. சரியா? இது ஈக்குவேஷன் நம்பர் 4. சரி, ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் 3 and 4 இது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஏபிசியோட வேல்யூ கிடைக்கும். ஸோ
ஸோ இந்த ஏபிசியோட வேல்யூவை இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் டியோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ அப்போ ஏபிசி அண்டு டி இந்த 4 வேல்யூஸும் கிடச்சிரும். ஸோ இந்த 4 வேல்யூஸையும் ஈக்குவேஷன் நம்பர் 1ல் நாம் சப்ஸ்டியூட் பண்ணணும். சரியா? சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு தேவையான பிளேன் கிடச்சிரும். சரி, இப்போ என்னென்ன சால்வ் பண்ணணும்? 3 and 4 சால்வ் பண்ணி ஏபிசியோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சால்விங் equation 3 and equation 4 we get. ஸோ ஆல்ரெடி எப்படி சால்வ் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். சரியா? ஃபஸ்ட்டு a divided by 3 and 4 தானே, a divided by டிட்டர்மினண்ட்டில் என்ன பண்ணணும்? b யோட கோஎஃபிஷியன்ட்ஸையும் c யோட கோஎஃபிஷியன்ட்டையும் எழுதணும். b யோட கோஎஃபிஷியன்ட் என்ன? இங்கே 1, இங்கே b யோட கோஎஃபிஷியன்ட் என்ன? -2. அப்போ 1 -2. அடுத்து c யோட கோஎஃபிஷியன்ட் இங்கே 1, இங்கேயும் 1 ஈக்குவல் டு -b divided by again டிட்டர்மினண்ட். ஸோ இப்போ இந்த 2 ஈக்குவேஷன்லேயும் பியை விட்டுட்டு a அண்டு c இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எடுங்க. ஏயோட கோஎஃபிஷியன்ட்ஸ் என்ன? 3 1. சியோட கோஎஃபிஷியன்ட்ஸ் என்ன? 1 1 ஈக்குவல் டு c டிவைடட் பை டிட்டர்மினண்ட் ஆஃப். இப்போ என்ன பண்ணணும்? அகைன் இந்த 3 and 4ல் சியை விட்டுட்டு a கோஎஃபிஷியன்ட் அண்டு பியோட கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் எழுதணும். என்னென்ன வரும்? 3 1. அடுத்து பியோட கோஎஃபிஷியன்ட் என்ன? 1 -2. 1 -2. சரி, which implies இங்கே டிட்டர்மினண்ட்டை சால்வ் பண்ணுங்கள். டிட்டர்மினண்ட்டை சிம்பிளிஃபை பண்ணும்போது a டிவைடட் பை என்ன வரும்? 1 minus of -2 வந்து என்னது? +2. 1 + 2 வந்து 3 ஈக்குவல் டு -b டிவைடட் பை. ஸோ இந்த டிட்டர்மினண்ட்டை சிம்பிளிஃபை பண்ணால் 3 - 1 3 - 1 2 ஈக்குவல் டு c டிவைடட் பை. ஸோ இந்த டிட்டர்மினண்ட்டை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். -6 - 1 -7. சரியா? ஸோ இங்கே நியூமரேட்டரில் இந்த பாசிட்டிவ் வரணுன்றதுக்காக என்ன செய்கிறேன்னா இந்த மைனஸை வந்து டினாமினேட்டரில் போட்டுக்கோங்க. சரியா? ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து என்ன எடுத்துக்குவோம்? சம் k அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவோம். சரியா? k வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். k 0வாக இருந்துச்சுன்னா ஏபிசி 3மே 0 ஆயிரும். பிளேனை பொறுத்த முடியும் அந்த ஏபிசி 3மே 0வாக இருக்கக்கூடாது. சரியா? ஓகே. இப்போ a/3 ஈக்குவல் டு கேன்னு வந்திருக்கு. a/3 ஈக்குவல் டு கே. இப்போ இந்த 3யை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? a ஈக்குவல் டு 3kன்னு வரும். அதே போல் b/-2 ஈக்குவல் டு கே. இப்போ இதிலேருந்து நம்ம என்ன கொண்டு வரலாம்? b ஈக்குவல் டு -2k. இதே போல் c/-7 ஈக்குவல் டு கே. அப்போ c ஈக்குவல் டு என்ன வரும்? -7kன்னு வரும். சரி, அப்போ தேர்ஃபோர் a ஈக்குவல் டு என்ன? 3k, b ஈக்குவல் டு -2k, c ஈக்குவல் டு -7k. ஓகே. இந்த 3 வேல்யூஸையும் நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணணும். இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் டியோட வேல்யூ கிடச்சிரும். சரியா? substitute these values in equation 2. we get equation 2ல substitute பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா a க்கு பதிலா 3k, a க்கு பதிலா என்னது 3k minus 2 into b, b என்னன்னு பார்த்தோம்னா -2k, அடுத்து plus c, c என்னது -7k plus d is equal to 0. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் இந்த ஈக்குவேஷன் 2ல சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. சரியா? ஸோ இதை நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா
3k plus 4k இங்கே minus 7k plus d is equal to 0. இங்கே 3k plus 7 4k என்னது 7k 7k minus 7k 0 ஆயிரும். அப்போ 0 plus d என்னது d. அப்போ d is equal to 0. சரியா? அப்போ abc இந்த இருக்கு, abc values இந்த இருக்கு, அண்டு d ஓட வேல்யூ இங்கே இருக்குது. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும்? இந்த பிளேன் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணணும். சரியா? ஓகே, substitute the values of a, b, c and d in equation 1 we get. இது எல்லாத்தையும் நம்ம ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ஏக்கு பதிலாக 3k into x, அடுத்து ப்ளஸ் பிக்கு பதிலாக மைனஸ் 2k into y, ப்ளஸ் சிக்கு பதிலாக மைனஸ் 7k into z, ப்ளஸ் என்ன வரும் d is equal to 0. சரியா? ஸோ இதிலிருந்து எல்லா டேர்ம்ஸ்லேருந்து கேயை காமன் ஆடுங்க. கேயை காமன் எடுத்தோம்னா 3x மைனஸ் 2y மைனஸ் 7z is equal to 0. ஸோ இப்போ இந்த கேயை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? கே இந்த சைடு கொண்டு போயிடுங்க, 0 வரும். கேயை கேன்சல் பண்ணோம்னா 3x மைனஸ் 2y மைனஸ் 7z is equal to 0 கிடைக்கும். சரியா? அவ்வளோதான். which is the required plane. இதுதான் நம்மளுக்கு தேவையான plane. அவ்வளோதான். சரியா? சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். ப்ராப்ளம் நம்பர் 3. ஃபைண்ட் த angle between the planes (2x minus y plus z equal to 6 and x plus y plus 2z is equal to 7. ஸோ என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் த பிளேன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு 2 பிளேன் கொடுத்துருக்காங்க. சரியா? அதாவது 2 பிளேன் கொடுத்து அந்த 2 பிளேனுக்கு இடைப்பட்ட ஆங்கிள் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? ஸோ நம்ம இங்கே பார்த்துருக்கோம், ஆல்ரெடி ஃபார்முலா கொடுத்துருக்கேன். இதாக இருக்குது 2 பிளேன் ax ப்ளஸ் by ப்ளஸ் cz ப்ளஸ் d is equal to 0. அடுத்து இன்னொரு பிளேன் a1x ப்ளஸ் b1y ப்ளஸ் c1z ப்ளஸ் d1 is equal to 0. ஸோ இந்த 2 பிளேனுக்கு இடைப்பட்ட ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இதுதான் ஃபார்முலா. காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஏ1 ப்ளஸ் பிபி1 ப்ளஸ் சிசி1 ஹோல் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ1 ஸ்கொயர் ப்ளஸ் பி1 ஸ்கொயர் ப்ளஸ் சி1 ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு தேவையான ஆங்கிள் கிடச்சிரும். சரியா? ஓகே. ஸோ இங்கே ஏ1 இது வந்து ஏ, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து ஏ, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் வந்து -1, அது வந்து என்னது பி, இசட்டோட கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து என்னது 1 வந்து என்னது சி. இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1, இது வந்து ஏ1, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 1, இந்த 1 வந்து என்னது பி1. அடுத்து இசட்டோட கோஎஃபிஷியன்ட் 2, இது வந்து சி1. சரியா? ஓகே. அதாவது a1 is equal to 1, b1 is equal to 1, c1 is equal to 2. இங்கே பாருங்கள், c is equal to 1, b is equal to -1, a is equal to 2. சரி, இப்போ ஃபார்முலா எழுதிக்குவோம். the angle theta between 2 எழுதிக்குவோம், between
two planes is given by formula cos theta is equal to plus or minus a1 plus b1 plus c1 by square root of a square plus b square plus c square into square root of a1 square plus b1 square plus c1 square. So then a formula இருக்கா? ஓகே, இந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே எழுதியாச்சு. ஸோ இப்போ இந்த a1 b1 c1 இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஈக்குவல் டு a என்னது 2, a1 என்னது 1, அப்போ a1 அப்படின்னா 2 into 1 plus b1, b என்னது -1, b1 என்னது 1 plus c into c1, c என்னது 1, c என்னது 1, c1 என்னது 2. நியூமரேட்டர் எழுதி முடிச்சாச்சு. டினாமினேட்டரில் அகைன் இந்த a b cக்கு பதிலாக 2 minus 1 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும்? 2 square plus minus 1 square plus 1 square into square root of a1 square plus b1 square plus c1 square இருக்குது. a1 என்னது 1, b1 என்ன 1, c1 என்னது 2. அப்போ 1 square plus 1 square plus 2 square. சரியா? ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2 into 1 என்னது 2, அடுத்து -1 into 1 என்னது -1 plus 1 into 2 என்ன 2 divided by square root of 2 square என்ன 4 -1 square என்னது 1, again 1 square என்னது 1, அப்போ 1 plus 1 plus 4 என்னது 6 வரும். அடுத்து இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் 1, 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, அப்போ 1 plus 1 plus 4 என்னது 6. சரியா? இப்போ ஈக்குவல் டு 2 plus 2 என்னது 4, 4 minus 1 என்ன 3, 3 divided by square root of 6 into square root of 6 வந்து என்னது 6 வந்துடும். அப்போ 3 by 6 கேன்சல் பண்ணால் 1 by 2. சரியா? அப்போ therefore நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? ரைட் சைடில் பார்த்தோம், லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா காஸ் தீட்டா இருக்குது. அப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1/2 இருக்குது. சரியா? இந்த 1/2 இருக்குல்ல, காசில் 1/2 எப்போ வரும் அப்படின்னா காஸ் 60 டிகிரியில் வரும். சரியா? காசை பொறுத்த முடிக்க 1/2 எங்கே கிடைக்கும்? காஸ் 60 டிகிரியில் கிடைக்கும். ஸோ தட் இஸ் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா காஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் 60 டிகிரி. மீனிங் என்ன? தீட்டா இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி. தேர்ஃபோர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி. ஸோ அப்போ கொடுத்துருக்க ரெண்டு பிளேனுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் என்னன்னு பார்த்தோம்னா 60 டிகிரி தான். ஓகே ஓகே, இந்த ப்ராப்ளம் முடிஞ்சது. சிம்பிள். இந்த ஃபார்முலா மட்டும் நம்ம தெரிஞ்சதுன்னா போதும். நாம் இங்கே பாசிட்டிவ் சைனை சூஸ் பண்ணியிருக்கோம். சரியா? ஏன்னா நியூமரேட்டரில் பாசிட்டிவ் வந்துட்டனால இந்த ப்ளஸ்ஸு மைனஸில் ப்ளஸ்ஸை மட்டும் சூஸ் பண்ணி நம்ம ஆன்சரை கொண்டு வந்தாச்சு. ஓகே, ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். ஓகே, ஸோ இன்னி பிளேனில் அடுத்த ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.